ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் மண்டே மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சுங்க. ஆஸ் யூஷுவல் போல் இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரெகுலராக எழுந்திக்கிறத விட கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சேன். 5:30க்கு எழுந்திரிக்கவே முடியல தான். என்ன பண்ணுறது, பசங்க பாப்பாவுக்கு லஞ்சு டிஃபன் எல்லாம் பேக் பண்ணல. ஸோ கடகடன்னு எழுந்திரிச்சு வந்து ஃபஸ்ட்டு வேலையாக நல்லா ஒரு சவ் கிழங்கு போட்டு ஒரு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டு போவேன். சப்பாத்தி கேட்டாவோ, ஸோ சப்பாத்தி போட்டு கொடுத்தா ஒரே ஒரு சப்பாத்தி சட்னி வச்சு சாப்பிட்டு போயிட்டா சாம்பார். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், ஒயிட் ரைஸ் வச்சு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு முட்டை வறுத்து வச்சு அனுப்பிட்டேன். ஸோ மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு கிளம்பிட்டான். இன்றைக்கி வேலை பார்த்திங்கன்னா கிச்சனில் சமையல் வேலை முடிஞ்சது. பட் வீடு க்ளீனிங் வேலை இருக்குது. வீடு கூட்டி துடைக்கணும். ஒரு 2 டேஸாக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணல, அதாவது கூட்டி துடைக்கல. அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்து அப்படியே டைம் போயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வீட்டு வேலை எதுவுமே 2 நாளாக செய்யலை. இன்றைக்கி வீடை கூட்டி துடைச்சாலும் பயங்கர டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு வீடு மட்டும் கூட்டி துடைக்க வேறு பெரிய வேலை எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வந்து பாப்பா வந்து நேற்று பிக் பாஸ் பார்த்துட்டு, பர்பிள் கலர் பெட் கவர் நல்லா இருக்குமா, நீயும் வந்து வீட்டில் வச்சுருக்கலாமா பர்பிள் கலர், அதை எடுத்து போட்டு விடுமான்னு சொன்னான். ஸோ சொன்னாலேன்றதுக்காக அவள் போன பிறகு பெட் கவர் மட்டும் கொஞ்சம் மாற்றி விட்டுங்க. இந்த பெட் கவர் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மீஷோவில் வந்து 5 செட்டு வாங்கினேன். 5 செட்டே 1200 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இது கலர் பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலர், பிங்க்கு, ஒரு ஆஷ் கலர், அப்புறம் க்ரீன் கலர், அப்புறம் ஒரு பிளாக் கலர், மொத்தமாக 5 செட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு 3 இயர்ஸ்க்கு பேக்கில் வாங்கினாங்க. ஒரு 3 வருஷம் ஆச்சு நான் வாங்கி. பட் இப்போ நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், மீஷோவில் எனக்கு கிடைக்க மாட்டுது இந்த மாதிரி. பட் நான் கிடைக்கிது, பெட் கவர் கிடைக்கிது. பட் இந்த மாதிரி குவாலிட்டி கிடைக்க மாட்டேது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பன் கிளாத் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ வாங்கி நேற்று பாப்பா சொன்னாலேருந்துக்க அவள் போனப்போ டக்குன்னு பெட் கவரை மாற்றிட்டு அந்த பெட் கவரையும் வாஷ் பண்ணி கொண்டு போய் மேலே போட்டேன். ஏன்னா மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துணியை சேர்த்து வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை, சீர்க்க 2 துணினாலும் வாஷ் பண்ணி போட்டுடலான்ட்டு மேலே கொண்டு போய் போட்டு வந்தாச்சு. பெட் கவரும் மாற்றியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டு வேலைன்னு பார்த்திங்கன்னா வீடை கூட்டி தொடங்கினா தான் பெரிய வேலையை எனக்கு. கூட்டி தொடச்சி இன்றைக்கி ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதனால் அவள் வரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ரெடியாக இருந்தேன்னா அவன் வந்து டான்ஸ் கிளாஸ் கூட்டு போயிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்னுடைய வீடியோவை. பட் வந்து ஷேர் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.